श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुर्वीडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोधित छात्र बृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல ஷஷ்டஹ பாடஹ, ஷஷ்டஹ ஆறாவது, பாடஹ பாடம். ஆறாவது பாடத்தை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நௌகா ஷகடம் இது சம்பந்தமான பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாம அஸ்வஹா ரதஹா இந்த பாடத்தை பத்தி பார்த்தோம். எப்பவும் போல முதல்ல அதை வாசிச்சுட்டு அதன் பிறகு நாம என்னெல்லாம் பண்ணலாமோ எழுதி காட்டுறது, அதெல்லாம் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். நௌகா அப்படின்னா படகு அப்படின்னு அர்த்தம். நௌகான்னா படகு. அதே மாதிரி ஷகடம் அப்படின்னா மாட்டு வண்டி அப்படின்னு அர்த்தம். நௌகான்னா படகு, ஷகடம் அப்படின்னா மாட்டு வண்டி. இயம் நௌகா இது மாட்டு வண்டி, இது படகு. மழையா? இயம் அப்படின்றது நௌகான்றது ஸ்திரீலிங்கம், ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். ரமா ரமே ரமாஹா அந்த மாதிரி. நௌகா நௌகே நௌகாஹா அப்படின்னு. Can you please off this phone? நௌகா அது ஸ்திரீலிங்க பிரயோகம். நௌகா நௌகே நௌகாஹா அப்படின்னு ரூபம். அதனால இயம் நௌகா அப்படின்னு சொல்றோம். ஷகடம் அப்படின்றது நபும்சகலிங்க சப்தம். ஷகடம் ஷகடே ஷகடானி அப்படின்னு ரூபம். ஷகடம் ஷகடே ஷகடானி. அதனால இதம் அப்படின்னு பிரயோகம். இயம் இமே இமாஹா, இதம் இமே இமானி. இயம் நௌகா, இமே நௌகே, இமாஹா நௌகாஹா. இயம் நௌகா சிங்குலர், இது படகு. இமே நௌகே டுவெல், இந்த இரண்டும் படகுகள். இமாஹா நௌகாஹா, இந்த மூன்றும் படகுகள் அல்லது பல படகுகள். இதம் ஷகடம் இது மாட்டு வண்டி. இமே ஷகடே இது ரெண்டும் மாட்டு வண்டிகள். இமானி ஷகடானி பல மாட்டு வண்டிகள். இதுக்கு சம்பந்தமான பதங்கள் எல்லாமே கொடுத்திருக்கா. என்னென்ன பதங்கள்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்ட பதங்களாக இருக்குமோ அந்த பதங்கள் எல்லாமே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாவிகா முதல் பதம். என்னது? நாவிகா. நாவிகான்னா படகோட்டி அப்படின்னு அர்த்தம். துடுப்பு போட்டு படகு ஓட்டுறவன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மோட்டர் போட்லாம் இல்லை. நாவா தரதீதி நாவிகா, துடுப்பை கொண்டு
ஆற்றை கடக்கிறான். சமுத்திரத்தை கடக்கிறது கஷ்டம். அவன் படகோட்டி. நாவிகா. சந்திரஹா சந்திரன். இதெல்லாம் புல்லிங்க சப்தம். நாவிகா, நாவிகௌ, நாவிகாஹ அப்படின்னு ரூபம். சந்திரஹ, சந்திரௌ, சந்திராஹ அப்படின்னு ரூபம். ஒரு ரெக்வஸ்ட். முடிஞ்சவா, யாரையும் கம்பல் பண்ணல, யாராவது முடிஞ்சவா வீடியோவை ஆன் பண்ணி வைங்கோ. ஏன்னா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து பாடம் நடத்த சௌகரியமா இருக்கும். இல்லைன்னா நான் எஃப்எம் ரேடியோவில் சொல்ற மாதிரி அப்படி சொல்லிகிட்டே போற மாதிரி இருக்கும். நாவிகா அப்படின்னா படகோட்டி. சந்திரஹா அப்படின்னா சந்திரன். ஷாகடிகா அப்படின்னா மாட்டு வண்டி ஓட்டுறவர். ஷாகடிகா அவர் யாரு? மாட்டு வண்டி ஓட்டுறவர். க்ஷேபணி. க்ஷேபணி. ஒரே ஒரு நிமிஷம். க்ஷேபணி அப்படின்னு இருக்கு. க்ஷேபணி. க்ஷிப்பு பகுலுக்காத்து அணிஹி நீப்பு. க்ஷேபணினா துடுப்பு. நௌகா தண்டஹா அப்படின்னா அந்த படகு துடுப்பு. நௌகா தண்டஹா படகுனுடைய துடுப்பு. க்ஷேபணி அப்படின்னா. பாதகான்னா கால். மாட்டு வண்டி ஓட்டுறவர் அந்த காலால தானே மாடுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பார். கஷா அப்படின்னு இருக்கு அடுத்தது. கஷா. ம். ம். கஷா அப்படின்னா இந்த மாட்டை ஓட்டுற குச்சி. இந்த கையில ஒரு குச்சி வச்சிருக்கா இல்லையா மாடை ஓட்டுறதுக்கு, அந்த குச்சி. அதை வச்சு அடிச்சு ஓட்டுவாள சவுக்கு. அந்த குச்சி கஷா அப்படின்னா. நதி தெரியும். நதி, ரிவர். நாரி அப்படின்னால் பெண் அப்படின்னு அர்த்தம். நாரி, நாரியோ, நாரியா. நாரி அப்படின்னால் பெண். சக்கரம் அப்படின்னால் மாட்டு வண்டியினுடைய சக்கரம். மாட்டு வண்டியினுடைய சக்கரம். அடுத்ததாக ஆவாம், யுவாம் அப்படின்னு ரெண்டு குடிச்சிருக்கு. அன்னைக்கே சொன்னேன். அஸ்மத் சப்தம் அகம், ஆவாம், வயம் அப்படின்னு இருக்கும். யுஷ்மத் சப்தம் துவம், யுவாம், யூயம் அப்படின்னு இருக்கும். அகம் நான், ஆவாம் நாங்கள் இருவர்கள், வயம் நாங்க பல பேர், நாங்க எல்லோரும் அர்த்தம். வயம் நாங்கள். துவம் நீ, யுவாம் நீங்கள் இருவர்கள், யூயம் நீங்க எல்லாரும். இதுக்கு சம்பந்தப்பட்டதான வாக்கியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நாம என்ன பண்ணுவோம், முதல்ல இத இத எழுதி பார்ப்போம். இதுக்கு எப்படி ரூபங்கள்லாம் வரும் அப்படின்ற இதை நான் முதல்ல சொல்றேன். மேல சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நான் முதல்ல சொல்றேன், இது எப்படி வரும்னு. அப்புறமா கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். வித் வெர்போட சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி நான் என்னுடைய ஒரே ஒரு நிமிஷம். ஜூம் மினிமைஸ் பண்ண வராது. ஒரே ஒரு நிமிஷம்.
Where's the document? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் அப்படின்னா நௌகா. நௌகா நௌகா ஸ்திரீலிங்க பிரயோகம். ஸ்திரீ அப்படின்னு போட்டா ஸ்திரீலிங்க பிரயோகம் அப்படின்னு அர்த்தம். அதனால நௌகா. இது கொஞ்சம் எடுத்துங்க வெயிட். நானும் புக்கை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், ஈஸியா இருக்கும். நௌகா அப்படின்றது ஸ்திரீலிங்க பிரயோகம். எப்படி ரூபம் வரும்? நௌகா, நௌகே, நௌகாஹ அப்படின்னு ரூபம். ரூபம் எப்படி வருது? நௌகா, நௌகே, நௌகாஹ அப்படின்னு ரூபம். இயம் நௌகா. இயம் நௌகா எப்படி? ஸ்திரீலிங்கமா இருக்கிறபடினால இயம். இயம் நௌகா. இது சிங்குலர். டியூவல் எப்படி வரும்? இமே நௌகே. இதுல இமாக நௌகாஹ. இமாக நௌகாஹ. இயம் நௌகா, இமே நௌகே, இமாக நௌகாஹ. அடுத்தது ஷகடம். ஷகடம் இது நபும்சகலிங்க பிரயோகம். நபும்சகலிங்க பிரயோகம். இது எப்படி வருது? இதம். நபும்சகலிங்கமா இருக்கிறபடினால அதனுடைய அட்ஜெக்டிவ் இதம். இதம் ஷகடம். இதம் இமே இமானி ஷகடே. ஷகடே இமே ஷகடே. இமானி இமானி ஷகடானி. இதம் ஷகடம், இமே ஷகடே, இமானி ஷகடானி. நௌகா அப்படின்னா படகு. படகு. நௌகா அப்படின்னா படகு. ஷகடம் அப்படின்னா மாட்டு வண்டி. ஷகடம் அப்படின்னா மாட்டு வண்டி. இப்போ இதுக்கு சம்பந்தமாட்ட இதுவும் அதேதான். இப்போ ஸ்திரீலிங்கமா சொன்னால் இயம், நபும்சகலிங்கமா சொன்னால் இதம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பதம் என்ன சொல்லியிருக்கார்? நாவிகா. நாவிகா. நாவிகான்னா யாரு? படகோட்டி. படகோட்டி நாவிகா. இது புல்லிங்க சப்தம். நாவிகான்றது புல்லிங்க சப்தம். அப்ப எப்படி வரும்? புல்லிங்க சப்தம் எப்படி வரும்? அயம். அயம் நாவிகா. அயம் இமௌ இமே. இமௌ நாவிகௌ.
இமே நாவிகாः அயம் நாவிகः இமௌ நாவிகௌ இமே நாவிகாः இதே மாதிரிதான் சந்திரஹா அதே மாதிரி ஷாகடிகா ஷாகடிகா இதே மாதிரி ஷாகடிகா க்ஷேபணி அப்படின்றது ஸ்திரீலிங்க பிரயோகம். க்ஷேபணி அப்படின்றது ஸ்திரீலிங்க பிரயோகம். க்ஷேபணின்னா என்ன அர்த்தம்? துடுப்புன்னு அர்த்தம். துடுப்பு, துடுப்பு, க்ஷேபணி. அதே மாதிரி அடுத்தது பாதகா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் புல்லிங்க சப்தம். பாதகா புல்லிங்க சப்தம். அடுத்தது கஷா, கஷான்றது ஸ்திரீலிங்க சப்தம். ஆகாராந்த ஸ்ரீலிங்கம். நௌகா மாதிரி, நௌகா மாதிரி ஆகாராந்த ஸ்ரீலிங்கம். இந்த கஷா அப்படின்னா அது என்ன சொல்றதுன்னு தெரியல. சவுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாடை ஓட்டுற குச்சி, அந்த குச்சிக்கு பேர் வந்து கஷா. சார் ஒரு டவுட் கேட்கு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இது ஷேப்பணிங்கிறதுல நீ நெடிலா வருது. இப்ப சில சமயங்கள்ல நீ குறிலா வருது. அது ஏதாவது ரூல் இருக்கா இல்ல இல்ல, மனப்பாடம் பண்ணி? க்ஷேபணிஹி அப்படின்னு உங்களுக்கு ஹ்ரஸ்வம் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அதாவது இந்த நீ வந்து சில சமயம் கால் வந்து வலது பக்கத்துல வருது, நீ நெடில்ல வருது. இல்ல இல்ல, இப்போ இல்ல குறில்ல வருது நீ. இல்ல, இப்போ எங்கேயாவது இந்த மாதிரி வந்திருக்கா? இப்படி இருக்கா? க்ஷேபணின்னு இருக்காண்ணா? ஷேப்பனி இல்ல, வேற வார்த்தைகள். அது ஆமா, இகாராந்த ஸ்ரீலிங்கம் வந்தா கண்டிப்பா வரும். அது ஏதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது, எது போடணும்? சப்தம் வார்த்தையை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். வார்த்தையை பார்க்கணும். நம்ம வேர்டை பார்த்து தான் சொல்ல முடியும். நம்மளா எதையும் சொல்ல முடியாது. க்ஷேபணிஹி அப்படின்னு ரூபம் இருக்கு, இப்படி வார்த்தை இருக்கு. க்ஷேபணிஹி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றதை பார்க்குறாருங்க. அஹ், இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. இகாராந்தமா இருக்கிறது எல்லாமே ஸ்திரீலிங்கமா இருக்கணும்னு இல்ல இல்லையா? புல்லிங்க அப்படிலாம் சப்தமும் இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இகாராந்த புல்லிங்கமும் இருக்கு, இகாராந்த ஸ்திரீலிங்கமும் இருக்கு. ஓகே. ரெண்டுத்துக்குமே ரூபம் வேற வேற. இகாராந்த புல்லிங்கத்துல வேற ரூபங்கள், இகாராந்த ஸ்திரீலிங்கத்துல வேற ரூபங்கள். ஓகே. ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் தான் இருக்கணும் கிடையாது. ஒன்லி ஆகாராந்தத்துல வந்தால், ஆ தீர்க்கத்துல வந்தால் நௌகா அப்படின்றது வந்து ஸ்திரீலிங்கத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த இந்த வேர்டு எண்டு வித் ஆ சவுண்டு அது வந்து ஸ்ரீலிங்கம் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. மேல மேல நீங்க சாஸ்திரம்லாம் வாசித்தீங்கன்னா ஆகாராந்த புல்லிங்கல்லாமும் இருக்கும். அந்த மாதிரிலாமும் சப்தம் இருக்கும். 99% ஆ சவுண்டு வந்தால் அது ஸ்ரீலிங்கம். ஈ சவுண்டு வந்தால் அது ஸ்ரீலிங்கம். ஈ அப்படின்னு வந்தால் அது புல்லிங்கமாகவும் வரலாம், ஸ்ரீலிங்கமாகவும் வரலாம். அதான் இது எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வரும். நிறைய புஸ்தகங்களை வாசிச்சு நாம பண்ணோம்னா டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் எது புல்லிங்கம் எது ஸ்ரீலிங்கம். அதுல தான் அந்த இகாராந்த ஸ்ரீலிங்கத்துல பெரியவாளுக்கும் டவுட் வரும், மகான்களுக்கும் அதுல டவுட் வரும். அவ சுலபமா கண்டுபிடிச்சிருவா. அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, திருத்தியா விபக்தியை சொன்னால் போறோம். திருத்தியா விபக்தியை சொன்னால் தெரிஞ்சு போயிடும். இப்போ அடியனுக்கு வந்து இகாராந்த புல்லிங்கமா இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்போ ஹரிஹி மதிஹி அப்படின்னு ரெண்டு ரூபம். ஹரிஹின்னு இருக்கு, அது இகாராந்த புல்லிங்கம். மதிஹின்னு இருக்கு, இகாராந்த ஸ்திரீலிங்கம். இப்போ நான் சொல்லி பார்க்கணும். ஹரிஹி அப்படின்னா டக்குன்னு ஹரிணா அப்படின்னு இருக்கும்.
ஹரிணா அப்படின்னா அது புல்லிங்கமா தான் இருக்கும். மதிஹின்னு இருந்தால் அது மத்யா அப்படின்னு வரும். அப்போ புத்தியா, மத்யா, ஸ்ருத்யா அப்படின்னு வரும். இகாராந்த புல் ஸ்திரீலிங்கமா இருந்தா. ஆனா திருத்தியா விபக்தியை சொல்லி பார்த்தால் சுலபமா புரியும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா கொடுத்துருக்கா பெரியவாள்லாம். நாங்க வாசிக்கும்போது வாத்தியார் சுவாமிகள்லாம் அது ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. ஆனால் அது ஆனாலும் அவளையே நாங்கள் கேட்டிருக்கோம், இது கஷ்டமா இருக்கே சொன்னது. நிறைய புஸ்தகங்கள்லாம் வாசித்தா தான் அதெல்லாம் தோணும். வொக்காபுலரி வியாக்கரண சாஸ்திர ஞானம் நன்னா ஓணும் அதுக்கு. மோஸ்ட்லி இப்போ நான்லாம் வந்து ஃபிலாசபி, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நான் அடியனை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் ஜீவன் இப்படியே ஓடி போயிடுச்சு வாழ்க்கை. அதனால் அதெல்லாம் வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. கிராமர் பார்ட்டுன்றதே தொடர்றது இல்லாத ஒன்று. அது வந்து நமக்கு சம்மந்தம் இல்லை. பேசுகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். எது தேவையோ அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப டீப்பாக கிராமருக்குள்ளே போகணுன்றது இல்லை. இன்றைக்கே நான் வந்து ஓகே. தாத்து நடத்தணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் இந்த அம்மாவுடைய கண்டிஷன்ஸில் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கல இன்னும் கொஞ்சம். அதனால் நம்ம மண்டே நடத்திக்கலாம், சாட்டர்டே சண்டேல ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் இன்னைக்கு இந்த பாடத்தை பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம தாத்து தான் பார்த்துருக்கணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் எப்படின்றது தெரியும் நமக்கு. அதனால தான். சரி, க்ஷேபணிகின்னு ரூபம் இருக்கு. இது சுவாமி கஷானா ரோப்ப சுவாமி. அந்த ரோப்பரா? ரோப்பு கயர். அதான் ரோப் தான். இந்த கசையடின்னு ஒன்று சொல்றோம்ல தமிழ்ல. ஓ சரி சரி, நிறைய இருக்கு. மவுத் இருக்கு, ஃபேஸ் இருக்கு. கசையடி அப்படின்னு ஒன்று சொல்றோம். அதை வச்சு அடிச்சுக்கிறாள, சாட்டையால் அடிச்சுக்கிறது. சாட்டையால் அடிச்சுக்கிறாள, கசையடி. அதான் கஷா. அதுதான் அந்த இது. இருக்கட்டும். இந்த க்ஷேபணிகின்னு இருக்கு இல்லையா, இப்பதான் எனக்கே தெரியும். க்ஷேபணிகி, க்ஷேபணி ரெண்டுமே வந்து நௌகா தண்டகம் தான் அர்த்தமா. இகாராந்த ஸ்திரீலிங்கமா சொன்னாலும் சரி, ஈகாராந்த ஸ்திரீலிங்கமா சொன்னாலும் சரி. இன்னைக்கு அவ கேட்டதுல இந்த ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லிடுங்க. ரெண்டுமே துடுப்புன்னு தான் அர்த்தமா? ரெண்டுமே துடுப்புன்னு தான் அர்த்தமா. ரெண்டுத்துக்குமே நௌகா தண்டகம் தான் அர்த்தம். அவளே போட்டிருக்காங்க, நீ புவா அப்படின்னு போட்டிருக்காரு வியாக்கரண சாஸ்திரத்துல. க்ஷேபணின்னு சொன்னாலும் சரி, க்ஷேபணின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சேம் தான் மீனிங். ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கா. சுவாமி ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த இந்த நீ இருக்கு இல்லையா, இப்போ ஷேப்பனி இல்ல பலானி புஷ்பானி எல்லாம் இருக்கு இல்லையா, ஆமா, அதுல வர இந்த ந வந்து தவர்கனா தவர்கனா. ஒரே ஒரே ஒரு விஷயம். இப்போ க்ஷ நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். க்ஷ அப்புறம் வந்து இந்த ஷ, அந்த க்ஷ, இந்த ஷ, அப்புறம் வந்து ர, ரேப்பம். இதெல்லாம் வந்தால் நெக்ஸ்ட் வர லெட்டர் கண்டிப்பா இந்த நாவா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே கண்ண மூடின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் வர லெட்டர் இந்த நாவா தான் இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. ஆனால் இதுக்குள்ள சில விஷயங்களும் சொல்லியிருக்கார் பாணினி. என்னன்னா, அட்குஃப் வாங்னும் யயாயோபி அப்படின்னு சொல்லியிருக்கார். அ ட, அப்புறம் வந்து ப, க, இதெல்லாம் நடுவுல வந்தாலும் கூட, ம இதெல்லாம் வந்தாலும் கூட நான் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதுனா, இப்ப பாருங்க, ரா இருக்கு, பக்கத்துல மா இருக்கு, ரமணி. ராக்கு நெக்ஸ்ட் லெட்டர் நான் இல்லை, நடுவுல மா வந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு மா வந்தால் என்ன அர்த்தம்? பாணினி என்ன சொல்லியிருக்கார்? ராக்கு நெக்ஸ்ட் லெட்டர் இதுதான் வரும், கொஞ்சம் தள்ளி போனாலும் ரணின்னு தான் வரணும், கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, இந்த எழுத்துக்கள்லாம் வரும்பொழுது இந்த நா தான் வரும்
அப்படின்னு சொல்லியிருக்கார். இது அடுத்த ரூல். இது இந்த ரமணின்றதுலாம் அடுத்த ரூலு. இது இல்லாம மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, க்ஷ, ஷ, ர இதெல்லாம் வந்து அடுத்த லெட்டர் வந்து இந்த ந வரும். இதுல அ, க இல்லையா, அப்புறம் ப, ம இதெல்லாம் வந்தால், இந்த லெட்டர்ஸ்லாம் வந்தாலும் கூட அடுத்த எழுத்து நெக்ஸ்ட் லெட்டர் தேர்ட் லெட்டரா அந்த நா தான் வரும். புரியுறதா? அப்ப ராமாயணம்னு வருது அதுல தானே வருது. வெயாபின்னு அந்த பவர்க்கத்துக்கு அப்புறம் அது அது அடுத்த ரூல். அது அது ஏதோ ஒரு ரூல் வந்து ராமாயணம் அப்படின்னு ஆறுதது. அதெல்லாம் அப்புறம் அடியன் அந்த ஷனை ஷாக்கு அப்புறம் ண வரும்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஷனைஸ்சரகால உங்களுக்கு முதல் ந தானே வருது. அது இதானே, ஷனைஸ்வரஹா இதானே, அந்த ஷா தானே, அந்த ஷா. அந்த ஓகே. ஷா தானே, ஷா இல்லையே, ஷா. க்ஷ க்ஷ இல்ல. மூர்தன்யம் இல்லை, சாமானியம் தான். அடியன் ஷனைச்சரஹா, ஷனைஹி சரஹா, மெதுவா போறான்னு அர்த்தம். சரி இருக்கட்டும். இதை தவிர்த்து எல்லாமே வந்து நான் தான் வரும். அதுல மாற்றமே வேணாம். அதுல எல்லாமே இந்த அடியன் ஷாக்கட்டிக்காகனா என்ன? ஷாகடிக்காகனா மாட்டு வண்டி ஓட்டுறவர். ஓகே ஓகே தேங்க்ஸ். புரிஞ்சுதா? கேட்டீங்களே, இந்த நான் இங்கதான் வரும். புரிஞ்சுது ரூல் சுவாமி. இந்த தேங்க்யூ. நாக்கு இப்போ இருக்கு பாருங்க, இதெல்லாம் தான் ரூல். இங்கெல்லாம் வந்தா இந்த நான் வரும். அதான் அந்த பலானி புஷ்பானில இது கரெக்டா வருது. மேட்ச். ஆமா, இந்த நாவை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் இந்த நா தான் வரும். இதை தவிர்த்து எல்லா இடத்துலயும் இந்த நா தான் வரும். இதுலயே கூட சிலதெல்லாம் இருக்கு, நபதாந்தஸ்ய அப்படின்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் வந்து வீரன் இருக்கா, இங்க இதான் வரும். பதம் எண்டு முடியிறப்போ இந்த நா வராது, இப்படித்தான் வரும். இதுதான் ரைட்டு, இதுதான் ரைட்டு. ரா இருக்கே, வீரன் எப்படி வரணும்? வீரன்னு அந்த நா தானே வரணும். அந்த நா தானே வரணும்னா இது கிடையாது, இந்த மாதிரி வராது. அந்த மாதிரி தான் வரும். பதத்துக்கு எண்டு வந்து அப்படிதான் வரும். நபதாந்தஸ்ய அப்படின்னு சூத்திரம். பதத்தினுடைய முடிவுல நா வராது அப்படின்லாம் சொல்லியிருக்கா. சரி இருக்கட்டும். இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் நீங்க படிக்கும்போது, சந்தி படிக்கும்போதெல்லாம் தெரிஞ்சிடும். இது ரொம்ப பேசிக் இல்லையா? அடுத்த இதுல போகும்போதெல்லாம் சந்திலாம் வாசிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுலேயே சூத்திரங்கள்லாம் வந்துடும். நதி ஸ்ரீலிங்க பிரயோகம் உங்களுக்கே தெரியும். நாரி அப்படின்னு இருக்கு, நாரி ஸ்ரீலிங்க பிரயோகம், பெண் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சக்கரம் அப்படின்னா சூத்திரத சக்கரம், மாட்டு வண்டியோட சக்கரம், இந்த சக்கரம் இல்லையா? ஆவாம் அப்படின்னு இருக்கு. இது அடுத்தது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அகம், ஆவாம், வயம், துவம், யுவாம், யூயம். இப்ப பாருங்க, ஆவாம் அப்படின்னு சொல்லியிருக்கங்க. ஆவாம்னா என்ன அர்த்தம்? ஆவாம் நாங்கள் இருவர்கள் இல்லையா? ஆவாம்னா நாங்கள் இருவர்கள்.
நாங்கள் இருவர்கள். ஆவாம், யுவாம் அப்படின்னு இருக்கு. யுவாம், யுவாம்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இருவர்கள். யுவாம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இருவர்கள். நீங்கள் இருவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆவாம்னா நாங்கள் இருவர்கள், யுவாம்னா நீங்கள் இருவர்கள். இது ஓகேவா? இப்போ அந்த இத பாருங்க, அந்த புக்கை பாருங்க. ஆவாம் ஷகட்டேன கிருஹம் கச்சாமஹ. இப்போ திருத்தியா விபக்தியும் சொல்லியிருக்கா. ஆவாம் ஷகட்டேன கிருஹம் கச்சாமஹ, கச்சாவஹ. கச்சதி, கச்சதஹ, கச்சந்தி, கச்சசி, கச்சதஹ, கச்சத, கச்சாமி, கச்சாவஹ, கச்சாமஹ அப்படின்னு ரூபம். ஆவாம் கச்சாவஹ, நாங்கள் இருவரும் செல்லுகிறோம். எப்படி? ஷகட்டேன, மாட்டு வண்டியினாலே, இல்லையா? பை காட். ஆவாம் நாங்கள் இருவரும், ஷகட்டேன மாட்டு வண்டியினாலே, கிருஹம் வீட்டிற்கு, செல்லுகிறோம். யுவாம் நௌகையா நதியும் தரதா, நீங்கள் இருவரும் படகினாலே, நதியும் நதியை, தரதா தாண்டுகின்றனர், நீந்தி கடக்கின்றனர் அர்த்தம். தரதி அப்படின்னா டு ஸ்விம். தரதி அப்படின்னா டு ஸ்விம். கச்சதினா டு கோ. கச்சதி அப்படின்னா டு கோ. கச்சதி. நாவிகः க்ஷேபண்யா நௌகாம் க்ஷிபதி. படக முன்னாடி தள்ளுறான், க்ஷிபதி அப்படின்னா. நாவிகா படகோட்டி, க்ஷேபண்யா, க்ஷேபணி, க்ஷேபண்யௌ, க்ஷேபண்யா. இப்போ இதெல்லாம் சொல்லணும் இல்லையா? நதி, நத்யோ, நத்யா ரூபம் சொல்லலை நான் இன்னும். திருத்தியா விபக்தி எப்படி வரும்னு சொல்லணும். நாம ஒன்று பண்ணலாம். இப்போ அடுத்த கிளாஸ்ல தாத்து பார்ப்போம் முதல்ல. ஏன்னா கச்சாவகன்லாம் இருக்கு இல்லையா? பிரதம புருஷம், மத்தியம புருஷம், உத்தம புருஷம், இதெல்லாம் சொல்லணுமோ இல்லையோ? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இதெல்லாம் சொல்லணுமோ இல்லையோ? அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி வரும், ரூபங்கள் எத்தனை எத்தனை டென்ஸ் சொல்லியிருக்கார் பாணினி மகரிஷி. மொத்தம் 10 லகாரங்கள் சொல்லியிருக்கார். அதெல்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். 10 லகாரம் பார்க்க போறது இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர், இது மட்டும் பார்ப்போம். ஒரு ஒரு தாத்துக்கும் எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தாத்து கொஞ்சம் தெரிஞ்சிடும். மிச்சத்தை சப்தத்தை திருத்தியா விபக்தி எப்படின்றத அதுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வர வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குழப்பம். க்ஷேபன்யா
ரூபம் எப்படின்றத நான் சொல்லணும் உங்களுக்கு. அப்படி சொல்லலைன்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படின்னு இப்போ பேசிக் வந்து ஆவாம் கச்சாவஹ, யுவாம் கச்சாமஹ, யுவாம் கச்சதா, கச்சதஹ, யுவாம் கச்சதஹ, அந்த அது மாத்திரம் பேசிக், அது அது புரிஞ்சுக்கணும். மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே அடியன். இப்போ அயம் கச்சதி, இமே கச்சதா, இமாக கச்சந்தி. அடியன். இப்போ சொல்றோமோ இல்லையோ, துவம் கச்சசி, யூயம் கச்சதா, யுவாம் கச்சதா, யூயம் கச்சத, அகம் கச்சாமி, ஆவாம் கச்சாவஹ, வயம் கச்சாமஹா. ம். இது மாதிரி நாம ஓரளவு முக்கியமான தாத்துக்கள்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட்ல பார்த்துட்டோம்னா அடியன். நமக்கு ஈஸி ஆயிடும் கொஞ்சம். ம். அதுக்கப்புறம் நாம டக்கு டக்குன்னு தாத்துக்கள் சிம்பிள் ஆயிடும், மேலே மேலே போகலாம். அடியன். அதனால இதை நம்ம பார்க்கும்போதே ஒரு கிளாஸ்ல ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுத்தையுமே பார்த்துடலாம். மூணுமே பார்த்தோம்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், மேலே போறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சப்தம் நாமும் சப்தமஞ்சரி புஸ்தகத்தை வாங்கிட்டு, இல்லை நான் பிடிஎஃப் அமிச்சா அந்த பிடிஎஃப் வச்சுட்டு நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பார்த்துட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த சப்தமஞ்சரியை பைஹார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். யாரால் முடியுமோ அவளால் பைஹார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ரூபங்கள்லாம் மனசில் நிற்கும். இப்போ திருத்தியா விபக்தி ரூபம் எப்படி, பிரதமா விபக்தி ரூபம் எப்படின்றது டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் மூணுமே. மோஸ்ட்லி புல்லிங்கமும் நபும்சகலிங்கமும் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா முதல் 2 ரூபம் தான் மாறும். இப்போ ராமஹ, ராமௌ, ராமாக, ராமம், ராமௌ, ராமான், இது புல்லிங்கம். பலம் பலே பலானி, பலம் பலே பலானி, இது நபும்சகலிங்கம். திருத்தியா விபக்தியில் ஆரம்பிச்சு ராமேன, ராமாபியாம், ராமைஹி, அங்க பலேன பலாபியாம், பலைஹி. இங்க புல்லிங்கத்துல ராமாய, ராமாபியாம், ராமேபியா, அங்க பலாய, பலாபியாம், பலேபியா, ராமாத், ராமாபியாம், ராமேபியா, பலாத், பலாபியாம், பலேபியா, ராமஸ்ய, ராமயோः, ராமாணாம், பலஸ்ய, பலயோः, பலானாம், ராமே, ராமயோः, ராமேஷு, பலே, பலயோः, பலேஷு. அப்படின்னு திருத்தியா விபக்திக்கு அப்புறம் 99% இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாமே புல்லிங்கமும் ஸ்திரீலிங்கமும் ஒரே மாதிரி ரூபங்கள் வரும். அதாவது அஜந்த சப்தங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ரூபம் வரும். அதனால அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அதில் கஷ்டம் இருக்காது. ஒன்று, இந்த ஸ்திரீலிங்கம் பல ரூபங்கள் இருக்கு, பல கஷ்டங்கள் இருக்கு. சப்தத்தில் கூட கஷ்டம்தான். அதனால ஆகாராந்தம், இகாராந்தம், ஈகாராந்தம், உகாராந்தம், ஊகாராந்தம், ஔகாராந்தம், இதெல்லாம் எல்லாமே தனித்தனியான சப்தங்கள், ஒன்னோட ஒன்று சேரவே சேராது. ஸ்திரீலிங்க சப்தங்கள் என்றைக்குமே புல்லிங்கத்தோடையும் சேராது, நபும்சகலிங்கத்தோடையும் சேராது. அது தனியாக நிற்கிறது தான் வைசிஷ்டியமே. அது நல்லா பார்த்துக்கோங்க. சப்தமாக இருந்தால் கூட, ஸ்திரீலிங்கமாக இருந்தால் தனியாக நின்னாதான் அதுக்கு பெருமையே. அதனால் அது ஸ்ரீலிங்க பிரயோகங்கள் எப்போவுமே ஸ்பஷ்டமாக நாம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுறது தான் பண்ண முடியும். இல்லைன்னா அது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸ்ரீலிங்கத்தை. அதுவும் ஒரு சப்தம், அதாவது ஒரு ஒவ்வொரு அந்தத்துலேயும் ஒவ்வொரு சப்தங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சிருந்தால், இப்போ ஆகாராந்தம் எப்படி வரும், இதே மாதிரி தான் வரும். ஈகாராந்தம், ஈகாராந்தம், ஊகாராங்க. இப்போ ஈகாராந்தம் நதி சப்தம், நதி, நத்யௌ, நத்யா. இப்போ க்ஷேபணி, க்ஷேபண்யௌ, க்ஷேபண்யா. அது நதி ஈஸியாக இருக்கும். அதை மாதிரியே எல்லாமே ஈகாராந்தத்தில் சொல்ல முடியும். அதனால் அடுத்தது நாம் தாத்து பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். அப்புறம் சப்தத்தை பற்றி பார்க்கலாம் புதன்கிழமை கிளாஸில், திருத்தியா விபக்தியை பற்றி. அந்த முழுக்கவே சப்தத்தை தெரிஞ்சுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்துடலாம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடியதான பாக்கியை பார்க்கறதுக்கு கரெக்டாக வந்தோன்னா நமக்கு ஈஸியாக பாடங்கள் ஒரு கிளாஸில் ஒரு பாடம் பார்த்துட்டு மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். இதோட இந்த கிளாஸை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.